குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா, 3 மார்க்லையும் கூட கேட்பாங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்பாங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா, அதோட டெஃபினேஷன் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இஸ் த ஆக்சுவல் பாத் லென்த் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட் இன் த கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம் டியூரிங் த மோஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம எவ்வளோ பாத் லென்த்தை வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஓகேவா, அதாவது இங்கே பாருங்கள், நம்ம இங்கே இருக்கிறோம், ஒரு எவ்வளோ டைமுக்குள்ளே நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை ரீச் ஆகிறோம். ஓகேவா, அதாவது எவ்வளோ டைமுக்குள்ளே நம்ம ஒரு குறிப்பிட்ட பிளேஸை ரீச் பண்ணுறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு 100 மீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 9 செகண்டில் நம்ம ரீச் ஆகிறோம். அதே மாதிரி 10 செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் டைமுக்குள்ளே நம்ம ரீச் பண்ணக்கூடிய அந்த பாத் லென்த்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், நம்ம ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிளேஸுக்கும் எண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கும் இருக்கக்கூடிய மினிமம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பாருங்கள், அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன். ஓகே, நம்மளுக்கு என்ன பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங்கு, இது எண்டிங்கு. ஓகே, அப்போ இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ், இந்த ஃபைனல் பொசிஷனுக்கு இனிஷியல் பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, இது முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே, பாருங்கள், நம்மளுக்கு என்ன இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் எ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். இட் கேன் ஆல்சோ be defined as a shortest distance between these two positions of the object and its direction is from the initial to final position of the object. ஓகே, நம்மளுக்கு பாருங்கள், இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நம்ம என்ன ஆகுது, ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸை தாண்டி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாயிண்ட் ரீச் ஆகும். ஓகேவா, அப்போ இவ்வளோ தூரம் வர்றது வந்து நம்மளுக்கு என்னது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபைனலுக்கும் இனிஷியலுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்கிறாங்க, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் 2 பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதாவது ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த எக்ஸாம்பிள் சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பாருங்கள். அசியூம் யுவர் ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட் 2 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் யுவர் ஹோம். இன் த மார்னிங் யூ ஆர் கோயிங் டு ஸ்கூல் அண்ட் இன் த ஈவினிங் கம் பேக் ஹோம். In this entire trip, what is the distance traveled and the displacement covered? நம்மளுக்கு பாருங்கள், நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்கிறான், 2 கிலோமீட்டர். ஓகே, ஈவினிங் அதே மாதிரி 2 கிலோமீட்டர் நம்ம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரோம். அப்போ அதுலேருந்து நம்ம இன் திஸ் என்டையர் ட்ரிப், அந்த ஓவரால் ட்ரிப்பில் நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிறோம், அதோட எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். பாருங்கள், இது வீடு, இது ஸ்கூலு. நம்ம காலையில் நம்ம அதே மாதிரி 2 கிலோமீட்டர் போகிறோம். எகைன் ஸ்கூல்லேருந்து 2 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா, நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே நம்ம வந்துட்டோம். பட் நம்மளுக்கு அதில் என்ன ஆகலை, டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆகலை. ஓகே, இப்போ இந்த ஹோமுக்கும் ஸ்கூலுக்கும் இடையில நம்ம அப்படியே போய் நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம ஷார்ட்டஸ்ட் மினிமம் டிஃப்ரென்ஸ் நம்ம வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பட் நம்ம இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் போனோமோ அதே கிலோமீட்டர் ரிட்டர்ன் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு என்ன ஆகலை, கவர் ஆகலை. ஸோ அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல என்னன்னு சொல்கிறாங்க, 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், நம்ம என்ன ஆகுது, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர், மறுபடியும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு 2 கிலோமீட்டர். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த அன்னைக்கு கவர் பண்ணிக்கிறீங்க, 4 கிலோமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது, டிஸ்டன்ஸ் ட்ராவல் இஸ் 4 கிலோமீட்டர். ஓகேவா, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டிஸ்டன்ஸ் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2.16 an athlete covers 3 rounds on a circular track of radius 50 meter. Calculate the total distance and displacement traveled by him. அவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆகுது அண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேவா, நம்ம ஒரு சர்க்குலர் ட்ராக் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர். ஓகே, ஆர் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ 50 மீட்டர். அதோட நம்ம எவ்வளோ ரவுண்ட்ஸ் ஓடுறாங்க, 3 ரவுண்ட்ஸ் ஓடுறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த அத்லெட் கவர்டு 3 × Xன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அதுதான் ஃபைன் பண்ணணும்.
ஓகே, அப்போ நம்மளுக்கு பாருங்கள், இப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன, இங்கே ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அகைன் என்ன ஆகுது, ஒரு சர்க்குலரை நம்மளுக்கு இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறாரா. அப்போ அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம என்ன எழுதலாம், 2πr எழுதலாமா. அப்போ நம்மளுக்கு அந்த எவ்வளோ டைம்ஸ் நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணுறாரு, 3 டைம்ஸ். அப்போ 3 × 2πr எழுதலாமா. அப்போ 2 × பையோட வேல்யூ என்னது, 3 அதாவது 3 ரவுண்ட்ஸ் ஓடுறாரு. அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, 2πr. இதில் ஆரோட வேல்யூ அவனே கொடுத்துட்டான். எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர், ரேடியஸ் வந்து 50 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. அதே மாதிரி பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் என்னது, 3.14. ஓகேவா. இன்ட்டு எவ்வளோ ரவுண்ட்ஸ் வர்றாரு, 3 ரவுண்ட்ஸ். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 942 மீட்டர் கிடைக்குது. ஓகேவா. அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டைம்ஸ் ஓடும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 942 மீட்டரை கவர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. ஏன் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகுது, அவர் என்ன எத்தனை ரவுண்ட் ஓடினாலும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரோ ரிமைனிங் அங்கேயே வந்து நிற்கிறாரு. ஓகேவா. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஃபஸ்ட் ரவுண்ட் ஓடுறாரு, மறுபடியும் இங்கே நிற்கிறாரு. செகண்ட் ரவுண்ட் ஓடுறாரு, மறுபடியும் இங்கேயே வந்து நிற்கிறாரு. தேர்ட் ரவுண்ட் ஓடுறாரு, ஃபைனலாக முடிக்கும் போது இங்கேயே முடிச்சிடுறாரு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகலை, கவர் ஆகலை. அதோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, 0. Since the athlete reaches the same point after 3 rounds from where he started. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அங்கேயே வந்து நம்மளுக்கு என்ன ஆகிட்டாங்க, ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்க, 3 ரவுண்ட்ஸில் 942 மீட்டரை கவர் பண்ணுறாங்க. ஓகேவா. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்ன புரியுதா இல்லையா. 3 மார்க்கில் கேட்பாங்க, கம்பல்சரியாக கேட்பாங்க. ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டார் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இஸ் given as follows. Let us consider a particle moving from a point P1 having the position vector. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். பொசிஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஆர் வெக்டரோட பொசிஷன் வெக்டர், அந்த காம்பனன்ட் வெக்டர் என்ன எழுதலாம், xi yj zkன்னு எழுதலாம். இப்போ இங்கே வந்து நம்ம 2 பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா. 2 பாயிண்ட், அதாவது பாயிண்ட் 1 P1 அண்ட் P2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. P1ஓட பொசிஷன் வெக்டர் வந்து R1 is equal to x1 i cap plus y1 j cap plus z1 k cap. நெக்ஸ்ட்டு P2ஓட பொசிஷன் வெக்டர் பார்த்தீங்கன்னா R2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு x2 i cap plus y2 j cap plus z2 k cap. ஓகேவா. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இஸ் given by டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னால என்ன சொல்லிக்கிறோம், ஃபைனல் அண்டு இனிஷியலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஃபைனலுங்கிறது என்ன, x2 i cap plus y2 j cap plus z2 k cap. இனிஷியலுங்கிறது என்ன, x1 i cap plus y1 j cap plus z1 k cap. ஓகேவா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்னாலே நம்மளுக்கு சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். டெல்னாலே சேஞ்ச் இன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா. அப்போ டோட்டல் டெல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர். அப்போ R2 என்ன, x2 i cap plus y2 j cap plus z2 k cap. அதே மாதிரி நம்மளுக்கு R1 என்ன, x1 i cap plus y1 j cap plus z1 k cap. இப்போ R2 மைனஸ் R1 நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். எப்படி எழுதுறீங்க, x2 i cap plus y2 j cap plus z2 k cap மைனஸ் நம்மளுக்கு அதே மாதிரி எழுதலாம் x1 i cap plus y1 j cap plus z1 k cap. ஓகேவா. நம்மளுக்கு இங்கே இந்த ஐ ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன எழுதலாம், x2 மைனஸ் x1 இன்ட்டு i cap. அதே மாதிரி y2 மைனஸ் y1 இன்ட்டு j cap. அடுத்து k cap இந்த பக்கம் இருக்கக்கூடியதை ஈக்குவல் பண்ண z2 மைனஸ் z1 k cap. மைனஸ் இங்கே ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன, மைனஸ். அதைத்தான் நம்மளுக்கு இங்கே எழுதிக்கிறாங்க. ஓகேவா. இதோட அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இதில் சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்கள். இது 2 கோஆர்டினேட்ஸில் எடுத்துருக்குறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இங்கே P1ங்கிற பொசிஷன் வெக்டர், இது P2ங்கிற பொசிஷன் வெக்டர். அப்போ இதோட பொசிஷன் வெக்டர் P1க்கு பார்த்தீங்கன்னா R1 எடுத்துருக்குறோம், P2க்கு பார்த்தீங்கன்னா R2 எடுத்துருக்குறோம். ஓகேவா. அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன எழுதலாம், அதாவது ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், இந்த ரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஃபைனலுக்கு இனிஷியலுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எல்லாத்துக்கும் கிளியராக புரியுதா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.17. Calculate the displacement vector for a particle moving from a P to Q as shown in below.
கால்குலேட் த மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பி கியூ. ஓகேவா, பிங்கிற பாயிண்ட் பாருங்கள், எக்ஸ்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்டில் ஒய்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேர். ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நேர், இதுலேயும் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேர் பிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கியூங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து அந்த 4th பாயிண்ட்டுக்கு நேர் கொடுத்துருக்காங்க, ஒய்யில் பார்த்தீங்கன்னா 2nd பாயிண்ட்டுக்கு நேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு வந்து இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கிறீங்க பாருங்கள், டெல்ஆர். இப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து R1 எடுத்துங்க, கியூங்கிற பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டர் வந்து R2 எடுத்துங்க. ஓகேவா, அப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டெல்ஆர். அப்போ டெல்ஆர் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1. இது எப்படி எழுதலான்னு பாருங்கள், R1 எப்படி எழுதுறீங்கன்னு பாருங்கள். R1 அதாவது எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப். ஓகேவா, எக்ஸில் இதோட வேல்யூ என்ன 1, ஒயில் அதோட வேல்யூ என்ன 1, அப்போ ஐ ப்ளஸ் ஜே அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கியூக்கு எழுதலாம், அதாவது 4i கேப் ப்ளஸ் 2j கேப். அதாவது ஒய் டைரக்ஷனில் 2க்கு நேர் இருக்குது, எக்ஸ் டைரக்ஷனில் 4க்கு நேர் இருக்குது. இதோட யூனிட் வெக்டர் ஐ கேப், இதோட யூனிட் வெக்டர் ஜே கேப். அப்போ 4i கேப் ப்ளஸ் 2j கேப் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது R2க்கு. ஓகேவா, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, R2 மைனஸ் R1. அப்போ 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். அப்போ பாருங்கள் 4 மைனஸ் 1 2 மைனஸ் 1. ஓகேவா, 4 மைனஸ் 1 என்ன 3, 2 மைனஸ் 1 என்ன 1. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு டெல்ஆர் ஈக்குவல் டு என்ன 3i கேப் ப்ளஸ் ஜே கேப். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க, கால்குலேட் த மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம இப்போ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட்னா என்ன, ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ 3 ஸ்கொயர் என்ன 9, 1 ஸ்கொயர் என்ன 1. அப்போ 9 + 1 என்ன 10, ரூட் ஆஃப் 10 யூனிட். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட், மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் நம்ம சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் 2.17. அப்போ டிஸ்டன்ஸில் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு கிளியராக புரியுதா? Thank you, students.